சார் சார் இதுதான், இதுல இருந்து ப்ளே பண்ணுங்க. அப்ப நான் நினைச்சது சரிதான். பாண்டிய நான் ஹோட்டல்ல சாப்பிடும் போதுதான் கடத்திருக்காங்க. பட் இதுல அவங்க முகம் தெளிவா தெரியலையே. இப்ப என்ன பண்றது? இந்த ஃபுட்டேஜ்ல பாண்டியோட போட்டோ கிடைச்சா கூட அத சஞ்சீவ் கிட்ட காட்டி அபி சொல்றது உண்மை, பாண்டின்னு ஒருத்தன் இருக்கிறத நிரூபிக்கலாம். சார் சொல்லுங்க மேடம். சார் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி கொஞ்சம் க்ளோஸ் அப் போங்களேன். கிட்னாப் பண்ணவங்களோட முகம் தெரியுதான்னு பார்க்கணும். பார்க்கலாம் மேடம். சார் இன்னும் கூட கொஞ்சம் க்ளோஸ் அப் போக முடியுமா? மேடம் இதுக்கு மேல ஜூம் போக முடியாது மேடம். சார் அந்த பேஷண்டோட முகம் தெளிவா தெரியற மாதிரி இந்த ஃபுட்டேஜ்ல ஏதாவது ஒரு ஷாட் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். பார்க்கறேன் மேடம். நீங்க கேட்குற மாதிரி எதுவும் கிடைக்கல மேடம். பேஷண்ட் முகம் சரியா பதிவாகல மேடம். இந்த ஃபுட்டேஜ் அனுப்பி அபி கிட்ட கேட்டு அவளுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். சார் இந்த ஃபுட்டேஜோட காப்பியை என் போனுக்கு அனுப்பி வைக்க முடியுமா? நம்பர் சொல்லுங்க மேடம். அவ்வளவுதான். ஓகே மேடம். மேடம் உங்க போனுக்கு அனுப்பிட்டேன் பாருங்க. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மேடம். அபி கிட்ட இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். சொல்லுங்க அத்தை. அபி நாங்க பாண்டிய கூட்டிட்டு வரும்போது வழியில ஒரு ஹோட்டல்ல நிறுத்தி சாப்பிட்டோம். நாங்க அங்க சாப்பிடும் போதுதான் யாரோ பாண்டிய கடத்தி இருப்பாங்கன்னு நினைச்சு நான் இந்த ஹோட்டல்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தேன். நான் நினைச்சது சரிதான். நாங்க இங்க சாப்பிடும் போதுதான் யாரோ 2 பேரு ஆம்புலன்ஸ் கதவை திறந்து பாண்டிய கடத்தி இருக்காங்க. என்னத்த சொல்றீங்க? ஆமா அபி, அந்த ஃபுட்டேஜ நான் உனக்கு இப்பவே அனுப்பி வைக்கிறேன். நீ அத பாரு. அத வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? அது உனக்கு யூஸ் ஆகுமான்னு நீ பார்த்து சொல்லு அபி. சரிங்க அத்தை. அபி அனுப்பியிருக்கேன் பாரு. சரிங்க அத்தை, நான் பாக்குறேன். தெரியலையே. அபி ஃபுட்டேஜ பாத்தியா? பார்த்த அத்தை. ஆனா பாண்டி முகம் சரியாவே தெரியலையே. இந்த ஃபுட்டேஜ நான் யார்கிட்ட கொண்டு போய் காமிச்சாலும் இதுல இருக்கிறது பாண்டி தானே யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படியா? சரிமா, பாண்டி தான் நமக்கு கிடைக்கல. இந்த ஃபுட்டேஜ வச்சாவது ஏதாவது செய்யலான்னு பார்த்தேன். அதுவும் முடியாம போயிடுச்சு. விடுங்க அத்தை. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாமே நமக்கு எதிரா நடக்குது. நான் சஞ்சீவுக்கு உண்மையை புரிய வைக்கணும்னு ட்ரை பண்றேன். ஆனா எல்லாமே தப்பாவே போய் முடியுது. சஞ்சீவுக்கு என் மேல வெறுப்பு தான் அத்தை இன்னும் அதிகமாகுது. ஆனா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் சஞ்சீவ் இல்லாம ஊருக்கு திரும்ப வரவே மாட்டேன் அத்தை. எப்பாடு பட்டாவது சஞ்சீவுக்கு உண்மையை புரிய வச்சு சஞ்சீவை ஏத்துக்க வைப்பேன். சரி அபி,
நான் பாண்டிய எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாக்குறேன். சரிங்க அத்தை. உன்னை எங்கெல்லாம் தேடுறது மாமா? நீ இங்கதான் இருக்கியா? இதோ வரேன். மாமா, உன் கண்ணு முன்னாடி ரதி மாதிரி நிக்கிற. நீ என்ன பக்கமா புக்கையே பாத்துட்டு இருக்க? மாமா, என்ன மாமா படிக்கிற? பார்த்தா தெரியல, புக்கு தான். எனக்கும் கொஞ்சம் காட்டு மாமா. கொஞ்சமாவது என் உணர்வு புரியுதா பாரு இந்த மரமண்டைக்கு. இதுல என்ன மாமா எழுதி இருக்கு? ஏய், என்ன பண்ற நீ? நான் என்ன ஊர்ல பண்ணாததையா பண்ணிட்டேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிக்க போற 2 பேரும் அங்கங்க சந்திச்சு எப்படியெல்லாம் ரொமான்ஸ் பண்ணிக்குவாங்க தெரியுமா? ஆனா நீ அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிற. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதுல என்ன மாமா கிக் இருக்கு? இப்ப பண்ணாதான் அதுல ஒரு கிக்கே. அதெல்லாம் தப்பு முத்தழகு. ஒரு தப்பும் இல்ல. நான் ஒரே ஒரு முத்தம் தானே கேக்குறேன். கொடுத்தா என்ன மாமா? குடு மாமா. அதெல்லாம் முடியாது, நீ போ. அப்ப நான் குடுக்கட்டா? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? முத்தம் கொடுக்க நம்ம என்ன தனியாவா இருக்கோம்? வீட்டுல வயசுக்கு வந்த தங்கச்சி இருக்கா? அத பத்தி நினைச்சிருக்கியா? நாம ஓ ரூம்ல தானே இருக்கோம். ராசாத்தி இங்க வரமாட்டா. எனக்கு ஒரே ஒரு முத்தம் மட்டும் கூட. ஏய், தேவையில்லாம பேசிட்டு போ. அதெல்லாம் முடியாது. கரண்ட் வர போச்சே. அப்பாடா, கரண்ட் போச்சு. இரு மாமா, நான் போய் மெழுகுவத்தி எடுத்துட்டு வந்து கச்சேரியை வச்சுக்கிறேன். மாமா, நான் போய் மெழுகுவத்தி எடுத்துட்டு வரேன். சரி போ. ஐயோ, கரண்ட் எப்ப வரும் தெரியலையே. வீட்ல வேற மெழுகுவத்தி இல்ல. ராசாத்தி கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ராசாத்தி, ராசாத்தி. இத வரேன். என்ன அபி? கரண்ட் போயிடுச்சு. எப்ப வரும்னு தெரியல. ரொம்ப இருட்டா இருக்கு. என்கிட்ட மெழுகுவத்தி இல்ல. உங்க வீட்ல ஏதாவது மெழுகுவத்தி இருக்கா? இருக்கு. உள்ள வாங்க, எடுத்து தரேன். இல்ல பரவாயில்ல, நீ போய் எடுத்துட்டு வா. வாங்க, அம்மா அப்பாலாம் யாரும் இல்ல. வாங்க. உள்ள வாங்க. வாங்க, நீங்க இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். எங்க போய் தொலைஞ்சா இவ? இந்தாங்க அபி. கொளுத்தி எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா. ஏய் முத்தழகு, நில்லு. முத்தழகுன்னு நினைச்சிட்டானோ? பரவாயில்ல, அப்படியே நினைச்சுக்கட்டும். அப்பா அம்மா யாரும் இல்ல, சரியான நேரம். இப்ப போய் முத்தழகுக்கு முத்தம் கொடுத்துட வேண்டியதான்.
ஊதுவத்தி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ அதை எடுத்துக்கிட்டு எங்க போற நீ? என்கிட்ட முத்தம் கேட்டல்ல, உனக்கு கொடுக்கறதுக்கு இதான் சரியான நேரம். ஓ, முத்தம் கேட்டிருக்கா போல இருக்கு. மாமா, முத்தழகு இங்க நிக்கிறா. நீ எப்படி இங்க வந்த? என்ன மாமா இப்படி பண்ணிட்ட? என் கண்ணு முன்னாடியே அபிக்கு முத்தம் கொடுத்துட்டியே. முத்தழகு, நீ நினைச்சுதான் அவளுக்கு முத்தம் கொடுத்தேன். ஓ மாமா, என் வாழ்க்கையே போச்சு. என் மாமா எனக்கு முத்தம் கொடுப்பாருன்னு பார்த்தா கண்டவளுக்குலாம் முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. முத்தழகு, சத்தம் போடாத, ராசாத்தி வந்துட போறா. இனி யார் வந்தா எனக்கு என்ன? அதான் என் வாழ்க்கையே போச்சு. நான் உனக்கு துரோகம் பண்ணல முத்தழகு. சஞ்சீவ், ஏன் இப்படி போய் சொல்ற? நீ தானே என்ன வர சொல்லி எனக்கு ஆசையா முத்தம் கொடுத்த. இப்ப முத்தழக பார்த்ததும் சமாளிக்கிறியா நீ? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் வாழ்க்கையில நடக்குதோ? ஐயோ, போச்சு, எல்லாமே போச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. புடி முத்தழகு, முத்தழகு, அவ பேசுறதெல்லாம் நம்பாத. நீ நினைச்சுதான் நான் அவளுக்கு முத்தம் கொடுத்தேன். போய் சொல்லாத சஞ்சீவ். இன்னும் போல நீ போ போன்றல்ல. முத்து, ஐயோ முத்து. முத்து, என்ன நம்ப மாட்டியா? நான் போய் அந்த அபிக்கு முத்தம் கொடுப்பேனா? அவன் என் எதிரி, உனக்கு தெரியாது. இந்த பாரு, நான் நீ நினைச்சுதான் அவளுக்கு முத்தம் கொடுத்தேன். இருட்டுல அடையாளமே தெரியல. என்ன நம்பு முத்தழகு. அழாத முத்தழகு, இந்த மாமனை நம்ப மாட்டியா? அவ போய் சொல்றா. அழாத. சரி, நான் நம்புறேன். ஆனா மறுபடியும் இப்படி எல்லாம் நடக்கூடாது. ஐயோ, சத்தியமா நடக்காது. அப்ப சரி. எதை எடுத்தாலும் ஏதாவது பிரச்சனை வருது. ஏ ஸ்ரீஜா, என்னடி யோசிக்கிற? மா, இந்த பாண்டியை எப்படி கடத்துறது தான் ஒண்ணும் புரியல. ஆஸ்பத்திரிக்கு வெளியில தான் நம்ம ஆளுங்க இருக்காங்கல்ல, மிட் நைட்ல அவங்கள உள்ள வர வச்சு பாண்டிய யாருக்கும் தெரியாம தூக்கிடலாம். ஐயோ மா, முட்டாள்தனமா பேசாத. அந்த டாக்டர் நம்ம 2 பேரையும் பாத்திருக்காரு. அந்த டாக்டர் கிட்ட நம்ம பாண்டியோட ரிலேஷன்ஸ் வேற சொல்லிருக்கோம். இந்த ஹாஸ்பிடல்ல சிசிடிவி கேமரா இருக்கு. பாண்டியை இந்த ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்து சேர்த்தது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இப்போ திடீர்னு பாண்டிய காணோன்னு வை, அந்த டாக்டர் என்ன பண்ணுவாரு? நேரா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. போலீஸும் சிசிடிவி கேமரால நம்ம முகத்தை பார்த்துட்டு நேரா சென்னைக்கு வந்து நம்மள ஈஸியா தூக்கிடுவாங்க. ஆமா ஸ்ரீஜா, நான் இதை யோசிக்காம விட்டுட்டேன் பாரு. ஷூ, நீ எதைத்தான் சரியா யோசிச்சிருக்க? இதை யோசிக்க மா, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாண்டிய தூக்குறதுங்கிறது இப்போதைக்கு நடக்காத விஷயம்.
அதனால வேற ஏதாவது தான் யோசிக்கணுமா? ஐடியா. ம். ஸ்ரீஜா, பாண்டிய கடத்தினா தானே மாட்டுவோம். பேசாம ஹாஸ்பிட்டலே வச்சு கொன்னுட்டா. என்னம்மா சொல்ற? நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போறதுக்கு வழி சொல்றியா? ஏய், நான் சொல்றத தெளிவா கேளு. இப்ப பாண்டிக்கு அடிபட்டிருக்கு, சரியா? பாண்டி இந்த ஆஸ்பத்திரியில செத்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? பாண்டி அடிபட்டதுனாலதான் செத்தான்னு நினைப்பாங்க. டாக்டர் கிட்ட அந்த பாண்டிய என்னோட அண்ணன் பையன் சொல்லி வச்சிருக்கேன். என் அண்ணன் பையனா யாரு? சஞ்சீவ்டி. இப்ப பாண்டி செத்தா ஊரும் போலீஸும் என்ன நினைக்கும்? சஞ்சீவ் செத்ததாதான் நினைக்கும். பாண்டி சஞ்சீவா இருந்தா டாக்டர் கிட்ட நம்ம பாண்டி ரிலேஷன் சொன்ன போய் உண்மையாயிடும். நாம தான் பாண்டிய கொன்னோன்னு நம்ம மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. பாண்டி செத்த விஷயம் அபிக்கு சஞ்சீவ் செத்ததாதான் நியூஸ் போகும். ஸ்ரீஜா, அபிய பொறுத்த வரைக்கும் அவன் நம்புற மாதிரி சஞ்சீவ் உயிரோட தான் இருந்தான், இப்ப செத்துட்டான் அப்படின்னு தான் அவன் நினைப்பா. இல்ல, அவ அப்படி நினைக்கலனாலும் பரவாயில்ல. அபி என்ன நினைக்கிறான்னு நமக்கு முக்கியம் இல்ல. பாண்டியா இருக்கிற சஞ்சீவ் என்ன நினைக்கிறாங்கிறது தான் இப்ப நமக்கு முக்கியம். பாண்டியா இருக்கிற சஞ்சீவ் செத்தத அபி புருஷன் சஞ்சீவ்னு கண்டிப்பா நம்புவான். அதுக்கப்புறம் அபியால பாண்டியா இருக்கிற சஞ்சீவ சஞ்சீவ்னு என்னைக்குமே நிரூபிக்க முடியாது. நாம நினைச்ச மாதிரி அபி தனியாளாயிடுவா, நாம ஜெயிச்சிருவோம். எப்படி? செம்ம பிளான்மா. இன்னைக்குதான் உருப்படியா நல்ல பிளான் சொல்லிருக்க. என்ன பத்தி உனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியல. சரி சரி, யாருக்கும் சந்தேகம் வராம பாண்டிய நாம எப்படி கொல்றது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐசியூ உள்ள ஒரு நர்ஸ் இருக்கால, அவ வெளியில போன உடனே பாண்டி முகத்துல இருக்கிற ஆக்சிஜன் மாஸ்கை கழட்டி விட்டுருவோம். பாண்டி ஆக்சிஜன் இல்லாம தன்னால செத்துருவான். பாண்டி செத்ததுக்கு அப்புறம் மாஸ்க மறுபடியும் மாட்டிட்டு வந்துருவோம். யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. எல்லாம் கரெக்ட் தான். இத கரெக்டா பண்ணா நாம நினைச்சது சரியா நடந்துரும். ஆமா. ஸ்ரீஜா, நம்ம பிளான எக்ஸிக்யூட் பண்ண இதான் சரியான டைம். வா போலாம். வா. மா, பாண்டி முகத்துல இருக்கிற மாஸ்க் எடுத்துரு. என்னடி என்ன கொலை பண்ண சொல்ற? நீ தானே பிளான் போட்ட, அப்ப நீயே பண்ணு. ஐயோ, இதெல்லாம் எனக்கு தேவைதான். சரி ஸ்ரீஜா, பண்ணி தொலைறேன். சரி, நீ போய் யாராவது வராங்களான்னு பார்ப்போம். நான் பாக்குறேன், நீ வேலையை முடி. பாத்து பண்ணு. அம்மா, யாரும் இல்ல. ஆரம்பி. ஸ்ரீஜா, வெரி குட். இன்னும் 10 செகண்ட்ல செத்துருவான்.
ஐயோ அம்மா, போன நர்ஸ் திரும்பி வரா. ஐயோ இப்ப என்னடி பண்றது? இங்க தான் செக் பண்ண வரான்னு நினைக்கிறேன். சீக்கிரமா மாஸ்க் மாட்டுமா. மாட்டு. நல்ல விட ஸ்ரீஜா, மாட்டினா ஜெயில் தான், களிதான். நீ சும்மா இரு. ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? நான் பேஷண்ட்டுக்கு மெடிசன் கொடுக்கணும், கொஞ்சம் வெளியே இருங்க. என் அண்ணன் பையம்மா, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரிம்மா.